அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் கைபேசிகளை பாதுகாக்க வசதி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நம்ப ஓட்டு போடுறப்ப கையில ஃபோன் எடுத்துட்டு போய் ஓட்டு போடக்கூடிய பழக்கம் நெறைய பேருக்கு உண்டு. ஒரு சில ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு அவங்க வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல வெளியிடுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா, நமக்கு சட்டத்தின்படி சட்டத்துக்கு எதிரான செயலாக இருக்கு. தேர்தல் ஆணையமும் இந்த மாதிரி மக்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து அறிவுறுத்திட்டே தான் இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குச்சாவடிகள்ல கைபேசிகள எடுத்துட்டு போகக்கூடாது. கைபேசிகள வெளியிலேயே தான் வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வாக்குச்சாவடிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தனர் என்பது ரகசியமாக இருப்பதை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 விதிமுறை 49 உறுதி செய்கிறது. இந்த விதிமுறை தொடர்ந்து கடுமையாக அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஓகேங்களா? எலக்ஷன் கண்டக்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த எலக்ஷன் கண்டக்ட் ரூல்ஸ் 1961 படி பார்க்கிறப்ப, அதனுடைய பிரிவு 49 படி நமக்கு ஒரு வாக்காளர் யாருக்கு வாக்களித்தார் அப்படிங்கிறத ரகசியமா தான் வச்சுக்கணும். அத வந்து வெளிய சொல்றதோ, சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவி அந்த ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறதோ, இந்த மாதிரியான சமாச்சாரங்கள பண்ணக்கூடாது. அந்த ஒரு புரோவிஷன் அப்படிங்கிறது இனிமேல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வாக்காளர் தகவல் சீட்டுகளை வாக்குப்பதிவு நாளின் போது கொண்டு வராத வாக்காளர்களுக்கு அதிகாரப்பூர்வ அடையாள சீட்டுகளை வாக்குச்சாவடியின் நுழைவாயிலில் இருந்து 100 மீட்டர்களுக்கு அப்பால் கட்சியினர் வழங்கலாம். சொல்லி இன்னொரு ரெகுலேஷன் குடுத்துருக்காங்க. என்னன்னா, பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பூத் ஸ்லிப் இருந்தா தான் ஓட்டு போட விடுவாங்க சில நேரங்கள்ல. பூத் ஸ்லிப் கொண்டு வரல அப்படின்றப்ப, நம்ம அங்க இருக்கக்கூடிய மத்த கட்சிக்காரவங்கலாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம பேர சொல்லி வாங்கிக்கலாம். அது 100 மீட்டர்ல இருந்து இப்போ 200 மீட்டருக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி தேர்தல் காலங்கள்ல வாக்குச்சாவடிகள்ல ஏற்படக்கூடிய முறைகேடுகள தடுக்கிறதுக்கும், ஒரு வாக்காளர் யாருக்கு தன்னுடைய வாக்கு பதிவிடுறார் அப்படிங்கிறத ரகசியமாகவே தொடர்ந்து வச்சுக்கிறதுக்காகவும், தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில ரெகுலேஷன்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு செய்திய தான் இங்க நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.